வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கு ஓரம் தான் அடிக்க தெரியும். அதை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் நான் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பணம் சம்பாரித்து கொடுக்கணும், அது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிகினராக இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதுபோல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள் அந்த வீடியோவை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. அதில் ஒரு சலிப்பு தன்மைன்றது வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எப்படி நமக்கு ஓரடிக்க தெரிஞ்சதுன்னா நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்றவங்க எப்படின்னா, நான் கடை வச்சுட்டு இருக்கும்போது என்கிட்டே ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க அந்த கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். எந்த கடைனா துணிக்கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது எங்கள் ஊர்லேயே கொஞ்சம் பெரிய கடை. கொஞ்சம் பெரிய கடை தான். அந்த கடையில் ஆள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என் கடையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, வேலைக்கு ஆள் வேணும்னாலும் சொல்லுவாங்க. நான் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அப்படியுமே நான் சொல்லி அது போலேயும் செய்வேன். அப்படி இருக்கும்போது அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க, டைலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க சொல்கிறீங்க, துணி கடைக்கு எதுக்குங்க டைலரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அங்கே டாப்ஸு இது போல் புடவை இதெல்லாம் நைட்டி இதெல்லாம் ஓரடிக்கிறதுலாம் கடையிலே ஓரடிக்கிற போல் கேட்குறாங்க நிறைய பேர். அதனால் கடையிலே ஒரு ஆள் கேட்குறாங்க. எவ்வளோங்க சேலரி தருவாங்க அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 12,000 ரூபாய் சம்பளம், எத்தனை மணி நேரம்னா 9 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 9 10 தெரில சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சரிங்க, நான் யாருனா இருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைமிங் அவங்க சொல்கிற டைமிங் செட் ஆகலன்ட்டு அப்புறம் நிறைய பேர் போனாங்க. அப்புறம் ஃபுல்லாக எப்படி எதுன்னு தெரியல. ஆனால் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி நம்ம இப்படி இப்படி யோசிச்சு பார்த்தீங்களா, இப்போ எல்லா துணிக்கடைங்கள்லையுமே இப்போ கையேற்றுறது. ஏன்னா அர்ஜென்ட்டுன்னு இருக்கும்போது அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அவங்க டைலர்கிட்ட கொடுத்து அவங்க கையேற்றி அப்புறம் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. அப்போ அது அவங்களுக்கு அர்ஜென்ட், அப்போவே போடணும் அப்படின்ற போல் சுச்சுவேஷன் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுபோல் துணிக்கடையிலே கொடுத்து அவங்களும் கை ஏற்றிக்கிட்டு வந்துடுவாங்க. இது போல் இது மாதிரி உங்களுக்கு ஓரம் தான் அடிக்க தெரியும் அப்படின்னாலுமே இந்த வேலையை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது போல் நீங்களும் தச்சு ஒரு 10 ரூபா சம்பாதிக்க முடியும். உங்களுடைய வருமானம் வீட்டுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இது போலையும் ட்ரை பண்ணலாம். நிறைய பேரை பார்க்குறேன், இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. அது மாதிரி இருக்கிறதுக்கும் நமக்கு அது பேசிக்காக நமக்கு டைலரிங் பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியும், சட்டை ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க எப்பயுமே ஒரு மாதத்துக்கு அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க ஸ்டிச்சிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. நமக்கு ஸ்டிச்சிங் மட்டும் பண்ண தெரிஞ்சாலே போதும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஸ்டிச்சிங் ஸ்டைலை நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ 1 மந்த் வரைக்குமே நமக்கு ட்ரைனிங் தான். அந்த ட்ரைனிங்கிறதுனால அதுக்கேற்ற சேலரி கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் கொடுப்பாங்க. கார்மெண்ட்ஸ்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு. எங்கள் வீட்டாண்டே நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபார்மும் பண்ணுறேன். நீங்கள் பேசிக்காக இப்போது எனக்கு ஓரம் தான் அடிக்க தெரியும் அப்படின்றவங்களாலுமே தாராளமாக நீங்கள் இதுபோல் ஒர்க்கு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லை எனக்கு இன்னுமே நல்லாவே இன்னமும் நான் எனக்கு கம்பெனிக்கு இது போல் இதுக்கெலாம் நான் போக விரும்பலை, எனக்கு வீட்டில் இருந்தே எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்ட்டு கேட்டாலுமே அதுக்குமே ஒரு வழி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஃபேமஸான ஒரு டைலர் கடையில் போய்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது ஒரு ப்ளவுஸ் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கேட்டுக்கோங்க. ப்ளவுஸ் நான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், ஒரு ஜாக்கெட்டுக்கு எவ்வளோ என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி டைலர் கடை வச்சுக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான். இப்போ எனக்குமே நான் இப்போ ஒரு ஆள் போட்டு நான் ஸ்டிச் பண்ணுற நிலமையில தான் இருக்குது. ஆனால் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நமக்கு ஆள் கிடைப்பாங்களான்னு ஒரு டவுட்லேயே நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்குறேன். நம்ம கஸ்டமரு, அதனால் நம்ம கஸ்டமரையுமே நம்ம விட முடியாதுன்றதுனால நான் இது போல் நானே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன். அது மாதிரி நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டிச்சிங் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்போ நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் நிறைய வர ஆரம்பிக்கும். அவங்கக்கிட்ட அவங்க நல்லாவே ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் இப்போ நீங்கள் போய் அங்கே கேட்குறீங்கன்னும் போது அவங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க,
சரிப்பா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு தாராளமாக சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஓகேவா படுதா, இல்லை அவங்க வேறு எதனா சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க என்ன மெத்தடில் அவங்க சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்களோ, ஏன்னா வந்து அவங்களுடைய கஸ்டமருக்கு வந்து அவங்களோட ஸ்டிச்சிங் ஸ்டைல் பிடிச்சி தான் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ நீங்கள் வந்து புதுவிதமாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்னும் போது அது அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால் அவங்க எப்படி நமக்கு அவங்க கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே ஸ்டைல்லே உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதுபோல் நீங்களுமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தாராளமாக அவங்கக்கிட்ட பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் வாங்கியாந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். தாராளமாக உங்களால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்க முடியும், 500 ரூபாயும் சம்பாதிக்க முடியும். நம்மளுடைய உழைப்பில் தான் இருக்குது நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் எப்படி சிஸ்டர் நீங்கள் வந்து பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் வாங்கி வந்து கொடுத்து தைச்சா எப்படி சிஸ்டர் 1000 ரூபாலாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது நான் வந்து சொல்கிறது எப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ ரேஞ்ச் வராது. வர வர தான் நமக்கு ஃபாஸ்ட்டு வர வர தான் நமக்கு வரும். இன்னொன்று, நீங்கள் இது போல் பீஸ் ரேட்டுக்கு வாங்கியாந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்நேரமும் வீட்டில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட கஸ்டமர் வந்து தைக்கிறதுக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் வந்து இது போல் நீங்கள் கற்றுக்கோங்க. இது போல் நீங்கள் எப்படி யோசித்து என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து யோசிக்கணும். நமக்கு வந்து டைலரிங் வேலை தெரிஞ்சாலுமே வந்து அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாத நிறையா பேர் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இது போல் நான் உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே போல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து கடைங்களில் வந்து நீங்கள் போய் பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் கேட்குறேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுபோல் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டாலும் அவங்களும் வந்து இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வேலையில் தான் இருப்பாங்க. அப்போது வந்து சேரீ ஓரடிக்கிறதுக்கு வரும், சுடிதார் ஓரடிக்கிறது வரும், அப்படி நமக்கு கை ஏற்றுறதுக்கு சுடிதாருக்கு கை ஏற்றுறது, அதுபோல் நிறைய வேலை வந்து அவங்களுக்கு வரதான் செய்யும். அப்போ அவங்களால அதெல்லாம் பெண்டிங்காகவே இருக்க தான் செய்யும். அதனால் என்ன பண்ணணுன்னா, அவங்கக்கிட்ட வந்து ஓரடிக்கிறது அதுபோல் துணி இருந்தாலும் கொடுங்க சிஸ்டர், நான் வந்து அடித்தாந்து கொடுக்குறேன் எப்படி அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுங்க. அதுபோல் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அது மாதிரியே நானும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேன் சிஸ்டர் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக அவங்க கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஓரடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜாக்கெட்டுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் வந்து 1/2 hour இல்லை 1 hour நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் இதுபோல் ஓரடிக்கிறதுல வந்து நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் ஒரு மணி நேரத்துலேயே நீங்கள் இல்லை ஒரு 1/2 hourலேயே நீங்கள் இந்த மாதிரி துணியெல்லாம் ஓரடிச்சு தாராளமாக ஒரு 200 300 நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட்டில் ஒரு 10 ஜாக்கெட்டோ இல்லை 7 ஜாக்கெட்டோ இல்லை ஒரு 6 ஜாக்கெட்டோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரடிக்கிற துணியும் இது போல் இருந்தாலுமே நீங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதுவுமே வந்து நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வந்து நம்மளுடைய டைலரிங் வேலை இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, டைலரிங் வேலை அவ்வளோ வந்து முன்னணியில் இருக்குது நம்மளுடைய வேலை, புரியுதுங்களா. ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ரெடிமேடாக வந்துடுச்சு. சுடிதார் ரெடிமேடாக வந்துடுச்சு. அப்போது வந்து ப்ளவுஸுமே ரெடிமேடாக வந்துட்டாலுமே எல்லாருக்குமே ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது இல்லையா. அது வந்து 100க்கு 10% தான் வந்து ரெடிமேட் ப்ளவுஸை வந்து விரும்புகிறாங்க. மீதி பேர் எல்லாருமே நம்ம ஸ்டிச் பண்ணி போடுற ப்ளவுஸ் தான் வந்து விரும்புவாங்க. அதனால் நமக்கு 1000 தான் நமக்கு வந்து ரெடிமேடாக வந்துட்டாலுமே நம்ம ஒர்க்கு மட்டும் என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இது வந்து எதுக்குமே சளைச்சது இல்லை அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கணும். ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்களோ இல்லை கம்பெனிக்கு போகிறீங்களோ நீங்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிசைனாக போடணும், கட்டிட்டு போன சேரீயை கட்டிட்டு போக முடியாது, வேறு சேரீ எடுத்துகிட்டு வருவாங்க. இது மாதிரி கஸ்டமர்லாம் நீங்கள் வந்து கைக்குள்ளார வச்சுக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி வந்து எப்படியுமே அசால்ட்டாக உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அவங்க வந்து மந்த்துக்கு வந்து சேரீ எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு 10 கஸ்டமர் நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே போதும், வேறு லெவலில் நம்ம லைஃப்பை வந்து சூப்பராக கொண்டு போயிடலாம். இது போல் நீங்கள் வந்து அந்த கஸ்டமரை எப்படி பிக்கப் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, அப்போது வந்து ஒரு டீச்சராக இருக்கிறவங்க அவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் போய் உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை வந்து சொல்லுங்கள். இது போல் வந்து கம்மியான ரேட்டில் உங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரேன், நீங்கள் வந்து தச்சு போட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுமே வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க தாராளமாக. அவங்கக்கிட்ட ஏற்கனவே கொடுத்தவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், நீங்கள் வந்து கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அவங்க தாராளமாக உங்கள்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. இது போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ஸ்டைலில் நீங்கள் வந்து நல்லா சூப்பராக ஃபினிஷிங்காக நல்லா அவங்க கேட்குற ஃபிட்டிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே
அவங்க வேர் பண்ணிவிட்டு போகிறாங்க இல்லையா, ஒரு மிஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகும்போது நிறைய பேர் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க நிறையா டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேட்பாங்க, ப்ளவுஸ் சூப்பராக இருக்கு, நீங்கள் எங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. அப்படி வந்து நமக்கு கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. இது போல் இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த ஸ்கூல்லேருந்தே ஒரு 3 டீச்சர் அப்படி இருக்காங்கனாலே உங்களுக்கு ரெகுலராக அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எந்த நாள்லையுமே வரும். இந்த நாள் அந்த நாள் கிடையாது, எந்த நாள்லையுமே வரும். வெயில் நாளாக இருந்தாலும் சரி தான், மழை நாளாக இருந்தாலும் சரி தான், எப்பயுமே ஒர்க்கு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது போல் கஸ்டமரை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்கள்ல, அவங்கள மாதிரி ஆளுங்களையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஆளுங்கள்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு 10 பேர், இது போல் நீங்கள் ஒரு 10 பேர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, நான் ரொம்ப டீப்பாக அக்கா, அது மாமா பொண்டாட்டி, அவங்க வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி செம்ம ஒர்க் லோடு இருக்குது, அவங்களால முடியல. ஆனாலுமே அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு இப்போ பசங்க வந்து காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பெட்ரோல் காசு, ஏதோ ஒரு சின்ன சின்ன செலவுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஆனால் நம்ம வந்து அந்த தொழிலை வந்து வேணான்னு விட்டுடக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல்லே மிஸ்ஸுங்க இருக்காங்க பார்த்திங்களா, அந்த மிஸ்ஸுங்களுடைய ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வாங்கி அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து கம்பல்சரி அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு துணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க தான் வேண்டாம், என்னால் முடியல, ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து வீட்லேயுமே என்னால் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்மளால் ப்ளவுஸுமே என்னால் அதிகமாக ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்ட்டு தான் இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வராங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவங்க யோசித்தது அவங்களோட தொழிலை வந்து அவங்க என்றைக்குமே வந்து விடவே இல்லை. ஏன்னா இதுதான் வந்து ஒரு காலத்தில் அவங்கள தூக்கி விட்ருக்கோம் இல்லையா, யாரையுமே சரி தான். இப்போ என்னையாக இருந்தாலும் சரி தான், நானுமே இந்த டைலரிங் வேலையை நான் புரிஞ்சிக்காமல் நான் வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போனேன், டேப்லெட் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன் நிறையா. அது போல் நான் வந்து எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம எதை வச்சு நம்ம இந்த வேலையில் இந்த 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 பிரச்சனையை வந்து நம்ம தீர்த்துக்கிட்டு வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி எவ்வளோத்தரும் குழப்பிலாம் உட்காந்துட்டு இருந்திருக்கிறேன். அப்போல்லாம் கூட எனக்கு இந்த ஒர்க்கு, இந்த டைலரிங் வேலையால் நான் இப்படி முன்னேறி வருவேன் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் எனக்கா ஒரு கட்டத்தில் வந்து யோசித்து பார்த்தேன், இல்லை இது வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் பசங்க வீட்டில் இருக்காங்க, குழந்தைய பார்த்துக்கணும், அது சரி வராது. வீட்லேயும் இருந்து நம்ம தைச்சாலுமே நமக்கு துணியும் ஒன்றும் அந்தளவுக்கு வரமாட்டுது. அப்போது என்ன பண்ணலாம், இந்த டைலரிங் சம்மந்தப்பட்டதில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் யோசித்து பார்த்து தான் நான் கடன் ஆரம்பித்தேன். அதனால் வந்து நீங்கள் இது போல் நீங்கள் என்ன பண்ணணும், நமக்கு வந்து அப்போ நான் கடன் ஆரம்பித்தப்போல்லாம் வந்து பசங்களாம் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, மெச்சூரான பசங்களாக ஆகிட்டாங்க. அதனாலுமே நான் வந்து கடை வச்சுட்டேன். அதே போல் நமக்கு கடையுமே வந்து வீட்டுக்கு பக்கத்துலேன்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸ்கூல் விட்டு வருவாங்க, வந்துட்டு யூனிஃபார்ம்லாம் அவுத்துட்டு நாம் லஞ்சு செஞ்சு வச்சுக்கிறதுனால சாப்பிட்டுட்டு அவங்க ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ப்ராப்ளமே இல்லை, அப்படி நார்மலாக போய்ட்டு இருந்துச்சு. அதுபோல் நீங்கள் உங்களுக்கு வீட்டிலே வந்து உங்களுக்கு கடை மாதிரி வைக்கிற மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்லேயும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து இன்னும் துணி நிறையா வரணும், நிறையா நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் பக்கத்துலேயே, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மெயினில் வந்து ஒரு கடையை ஆரம்பித்து நீங்கள் இது போல் நீங்கள் யோசித்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத யோசித்து நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கஸ்டமர் அதிகரிப்பாங்க. எப்படி நம்ம பேசிக்லேருந்து இப்போ நான் உங்களுக்கு அதாவது ஓரடிக்கிறதுலேருந்து நம்ம கடை வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து என்னுடைய சேனலில் வந்து ஷார்ட் வீடியோவை தான் பார்க்குறீங்க, என் ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்க்க மாட்றீங்க. இந்த லாங் வீடியோவில் உங்களுக்கு டைமிங் அதிகமாக இருந்ததுன்னா அதனால தான் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்பவும் கம்மி பண்ணி தான் நான் டைமிங்கையும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ணி தான் வீடியோவும் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸு, இது எனக்கு தைச்சது வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, 45 நிமிஷம் ஆச்சு. ஆனால் நான் உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி நான் இவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள். நான் இன்னும் அதை அப்படியே போட்டேன்னா சுத்தமாக எனக்கு வியூவர்ஸே எனக்கு வந்து வராது எனக்கு. அதனாலே நான் யோசித்து கம்மியாக தான் நான் வந்து டைமிங் வச்சு தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துதான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.